வெல்கம் டு ஹாப்பினெஸ்ட். இந்த வீடியோ சண்டே மார்னிங் எடுத்துகிட்ருக்கேன். சண்டே மார்னிங் பிரியாணி செய்கிறதுக்காக சிக்கன் எடுத்து வீட்டில் கொடுத்துட்டு, இப்போது இந்த ஏரியாவில் எங்கே மீன் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஒரு ரோட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த ரோட்டுக்கு ஃபஸ்ட் டைம் போகணும் அப்படின்னாவே கொஞ்சம் தயக்கமாக தானே இருக்கும். ஃபஸ்ட் டைம் போயிட்டு அப்போ நம்ம ரெகுலராக போக ஆரம்பிச்சிருவோம்ல. அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் போகிறதுக்கு இந்த ஒரு 4 மாதமாகவே தழுங்கிட்டே வந்துச்சு. சரி இன்றைக்கி போயிட்டு வந்துடணும். ஷிவானி குட்டிக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு ஸ்கூலில். அதுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்துட்டு சரி இன்றைக்கி அந்த மீன் ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டுக்கு நான் போயிட்டேன். அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஷாப் கண்டுபிடிச்சி அங்கே வந்து மத்தி மீன், நெத்திலி மீன், ப்ரான் இது எல்லாமே வந்துட்டு ஆஃப் கேஜி வாங்கிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உனக்கு என்ன பிடிக்கும், ஏதாவது இப்போது ஆசையாக இருக்கா, ஏதாவது சாப்பிட்ணும், பால்கோவா, தேன் மிட்டாய் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது உனக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டப்போ எனக்கு பால்கோவா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சரின்னு சொல்லிட்டு நான் கடையிலெல்லாம் கேட்டு பார்த்தா கிடைக்கல. கரெக்டாக அந்த மீன் கட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு சித்தூர் பால்கோவா வந்து விற்றுட்டு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்குமே பால்கோவா பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு பால்கோவா, எனக்கு ஒரு பால்கோவா வாங்கிட்டு வந்தேன். நான் மீனும் பால்கோவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா. அடுத்த நாள் கொடுத்துக்கலான்னு வச்சுருந்தேன். ஷிவானி ஸ்ருதியும் அதை அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு நினச்சிட்டு அவங்க அதை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு கொடுக்கவே இல்லை.